நாட் ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. விளையாடுறவங்க 4 மணிக்கு வந்து போறாங்களா அண்ணா? நாங்கெல்லாம் நைட்டு பகலுன்னு பார்க்காத இந்த நெல்மணியை உற்பத்தி பண்றோம்னே. விஷப்பூச்சிகள் கச்சாங்க போச்சு, ஏன் பாம்பு கடிச்சா போச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்க கஷ்டப்பட்டு மோட்டர் விட்டு இரவு பகலுன்னு பார்க்காத நாங்க நெல்மணியை உற்பத்தி பண்ணி கொடுத்தா தானே சாப்பிட்டு இங்க விளையாடுற வீரர்களை சாப்பிட்டு உற்சாகமா விளையாட முடியுது. ஞாபகத்துல வச்சுக்கண்ணே. ஒரு நாள் வாங்க எங்க கூட இருந்து பாருங்க. எங்களுக்கு வலியும் வேதனையும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்க எவ்வளவு வேதனை படுறோம் உங்களுக்கு தெரியானே. என்ன ஒரு மணி நேரம் அடிக்கிற வெயில 12 மணிக்கு நின்று வேலையை பார்த்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் ஒரு நாள் ஃபுல்லா நாங்க வேலை பார்த்துட்டு தான் நாங்க விளைச்சல் எடுக்க முடியும். விளைச்சலத்தை தான் நீங்க சாப்பிட்டு நல்லபடியா எடுக்க முடியும். இதுக்கு தகுந்த வேலை கிடைக்கல. இத பத்தி நீங்க பேசியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு விளையாட்டுத்துறை பெருசுன்றீங்க. விளையாட்டுன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம். ஆனா விவசாயன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயன்றது ஞாபகத்துல வச்சுங்கண்ணே. பேசாம நாங்கள் இந்த விவசாயத்துல விட்டு விளையாட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் கஷ்டமான துறை, அதெல்லாம் கஷ்டப்படணும். இதெல்லாம் கஷ்டப்படாம விளைஞ்சிருந்தானே. அப்படி விவசாயம் பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிட்டு நல்லபடியா இருக்கணும்னா நாங்க விளைய வைக்கணும். அந்த வீரர்கள் நல்லபடியா இருக்கணும், நாங்க விளைய வைக்கணும். ஏன் நம்ம நாட்டு ஆள்ற விஜயானா அவரு நல்லபடியா இருக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு விளைய வச்சு குத்தா மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். நாட் ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. விளையாடுறவங்க 4 மணிக்கு வந்து போறாங்களா அண்ணா? நாங்கெல்லாம் நைட்டு பகலுன்னு பார்க்காத இந்த நெல்மணியை உற்பத்தி பண்றோம்னே. விஷப்பூச்சிகள் கச்சாங்க போச்சு, ஏன் பாம்பு கடிச்சா போச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்க கஷ்டப்பட்டு மோட்டர் விட்டு இரவு பகலுன்னு பார்க்காத நாங்க நெல்மணியை உற்பத்தி பண்ணி கொடுத்தா தானே சாப்பிட்டு இங்க விளையாடுற வீரர்களை சாப்பிட்டு உற்சாகமா விளையாட முடியுது. ஞாபகத்துல வச்சுக்கண்ணே. ஒரு நாள் வாங்க எங்க கூட இருந்து பாருங்க. எங்களுக்கு வலியும் வேதனையும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்க எவ்வளவு வேதனை படுறோம் உங்களுக்கு தெரியானே. என்ன ஒரு மணி நேரம் அடிக்கிற வெயில 12 மணிக்கு நின்று வேலையை பார்த்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் ஒரு நாள் ஃபுல்லா நாங்க வேலை பார்த்துட்டு தான் நாங்க விளைச்சல் எடுக்க முடியும். விளைச்சலத்தை தான் நீங்க சாப்பிட்டு நல்லபடியா எடுக்க முடியும். இதுக்கு தகுந்த வேலை கிடைக்கல. இத பத்தி நீங்க பேசியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு விளையாட்டுத்துறை பெருசுன்றீங்க. விளையாட்டுன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம். ஆனா விவசாயன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயன்றது ஞாபகத்துல வச்சுங்கண்ணே. பேசாம நாங்கள் இந்த விவசாயத்துல விட்டு விளையாட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் கஷ்டமான துறை, அதெல்லாம் கஷ்டப்படணும். இதெல்லாம் கஷ்டப்படாம விளைஞ்சிருந்தானே. அப்படி விவசாயம் பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிட்டு நல்லபடியா இருக்கணும்னா நாங்க விளைய வைக்கணும். அந்த வீரர்கள் நல்லபடியா இருக்கணும், நாங்க விளைய வைக்கணும். ஏன் நம்ம நாட்டு ஆள்ற விஜயானா அவரு நல்லபடியா இருக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு விளைய வச்சு குத்தா மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும்.